நேச்சுரலாக நம்ம உடம்ப ஹைட்ரேட்டாக வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி கம்பல்சரி குடிக்கணும்ப்பா. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி, நம்ம அழகாக இருந்தால் தான் நம்மளுக்குள்ள அந்த கான்ஃபிடென்ட் அப்படின்றது வரும். நம்மளோட எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ், எல்லாருமே எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் தானே பார்க்குறோம். இந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை, அதனால இந்த பிள்ளையை பிடிக்குதுன்னு யாரும் சொல்றது இல்லை. அந்த பிள்ளை நல்ல பிள்ளை, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, அப்புறம் தான் அந்த பிள்ளை நல்ல பிள்ளை, இல்லைங்களா? காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்றது தப்பு இல்லப்பா. அதுல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பியூர்லி ஆர்கானிக்கா நம்ம வாங்கிக்கலாம். பெரிய பெரிய ஹாலிவுட் செலிபிரிட்டிஸ்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, பப்பாயா இருக்கு பார்த்தீங்களாப்பா, அந்த பப்பாயா பேஸ்ட் லிப்ஸ்டிக், பீட்ரூட் பேஸ்ட் லிப்ஸ்டிக், பொமிக்ரானேட் பேஸ்ட் லிப்ஸ்டிக், இந்த சேமா தான் இருக்கு. இப்ப நான் அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன், ஆனா பெருசா வந்து மேக்கப் போட்டிருக்க மாதிரி தானே தெரியுது. அதை நம்ம இன்டர்னலா எடுக்கும் போது நம்ம யங்காவே இருப்பாங்க. எப்பயுமே 16 இருக்க முடியாது இல்ல தம்பி. பெஸ்ட் மாய்ஸ்சரைசர் ஒரு நாளைக்கு 7-8 முறை போடலாம். மேம் குட் மார்னிங் மேம். குட் மார்னிங்ப்பா மேம். உங்கள்கிட்ட இன்னொரு கொஸ்டின் மேம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நவடேஸ் எல்லாருமே வந்து அழகாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை வந்து எப்படி எல்லாரும் கரெக்டாக வந்து நம்மளை மெயின்டைன் பண்ணிக்கணும், ஸ்கின் வந்து க்ளோவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கான டிப்ஸ்லாம் நம்ம என்னென்ன இது பண்ணலான்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா மேம்? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னாப்பா, ஸ்கின்னு இப்போ டாக்டர்ஸ் கிட்ட கேட்கும்போது, இது நீங்கள் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் கிட்ட கேட்கும்போது அவங்க ஸ்கின் வந்து க்ளோவாக இருக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் எல்லாம் போடுவாங்க. ஆனால் பொதுவாக டாக்டர்ஸ் கிட்ட கேட்கும்போது நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஸ்கின் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவோம், இல்லைங்களா? அப்போ க்ளோன்றது வேணும் தான், ஆரோக்கியமாக இருந்தாலே அதுக்கே நேச்சுரல் க்ளோ அப்படின்றது இருக்குது தானேப்பா செய்யும். அப்போ ஸ்கின் ஆரோக்கியமாக முதல்ல இருக்கணும் அப்படின்னாலே நம்மளோட GIT, நம்மளோட உணவு பாதை, அந்த GIT அப்படின்றது வாய் முதல் மலக்குடல் வரை, அது வந்து பார்த்திங்கன்னா ஆனஸ் வரைக்கும், இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தமாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் விஷயம். அப்போ டெய்லி என்ன பண்ணணும்னா தம்பி, நம்ம காலையில் எந்திரிச்சோடனே மோஷன் போயிடணும். பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு நாளைக்கு 2 முறை அப்படிம்பாங்க. அந்த ஒரு நாளைக்கு 2 முறை மோஷன் போகிறது அப்படின்றதுக்கு இப்போலாம் நம்மளாம் யாரும் அந்த அளவுக்கு சாப்பிட்றது இல்லை, ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்றோம், இல்லைங்களா? காலையில் எந்திரிச்சோடனே மோஷன் ஃப்ரீயாக போயிடும். நம்ம உடம்புல கழிவு இல்லை அப்படின்னாலே நம்ம தோலும் ஆரோக்கியமாக இருக்கும், நம்ம உடல் உறுப்பும் ஆரோக்கியமாக இருக்கும், இல்லைங்களா? அப்போ கழிவு இல்லை அப்படின்னா பிரச்சனை. ஃபஸ்ட்டு விஷயம், கழிவு இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து முதல்ல மோஷன் போயிடணும். காலைல ஒரு முறை ஃப்ரீ மோஷன் அப்படின்றது போயிடணும். இப்போ நிறைய பேருக்கு அதுவே பிரச்சனையாக இருக்குப்பா. சரியாக மோஷன் போல அப்படின்னாலே நம்ம உடம்புல டாக்ஸின்ஸ் வந்து சேர்ந்து இருக்கும். அப்போ டாக்ஸின்ஸை வந்து நீ வெளியே தள்ளுறதுக்கு டீடாக்சிஃபையிங் அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய இப்போ வருது. உடம்பை டீடாக்சிஃபை பண்ணுமா, கல்லீரல் டீடாக்சிஃபை பண்ணுமா, கிட்னியை டீடாக்சிஃபை பண்ணுமா? நீ எதையுமே டீடாக்சிஃபை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உடலில் இருக்க ஒவ்வொரு உறுப்பும் தன்னைத்தானே சுத்திகரித்து கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி ஒவ்வொரு உறுப்புக்கும் இருக்குது, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா. அப்போ நீ அதை ஸ்பாயில் பண்ணாமல் இருந்தால் மட்டும் போதும். அப்போ நீ டெய்லி மோஷன் போகிறதுக்கு நார் சத்து நிறைய சாப்பிட்டு ஆட்டோமேட்டிக்காக காலையில் மோஷன் போய்டும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் அதுப்பா. ரெண்டாவது விஷயம், ஹைட்ரேட்டடாக வைக்கணும் உடம்பை. இப்போ நிறைய பேர் வந்து பாருங்கள், ஹைலூரானிக் ஆசிட், நம்ம வந்து பார்த்திங்கன்னா க்ரீம்ஸ் இருக்குது, ஜெல்ஸ் இருக்குது, சன்ஸ்க்ரீன் வித் ஹைலூரானிக் ஆசிட், அதெல்லாம் நீங்கள் போடுங்க, தப்பே இல்லை. பட் நேச்சுரலாக நம்ம உடம்பை ஹைட்ரேட்டாக வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி கம்பல்சரி குடிக்கணும்ப்பா. நம்ம வெயிலில் நிறைய அலைஞ்சி தெரிகிற வேலையாக இருந்தால் அந்த தண்ணி எக்ஸ்ட்ரா நம்ம எந்த அளவுக்கு நம்மளுக்கு பாடியில் வந்து வாட்டர் லாஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி குடிச்சுக்கணும். ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஆம்பளை பிள்ளைங்களே நிறைய வந்து க்ரீம்ஸு, ஃபவுண்டேஷன் அதெல்லாம் போடுறீங்க இல்லையா? கேர்ள்ஸ் வந்து அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியே போடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து இப்போ காலேஜ் படிக்கிற பிள்ளை கூட அந்த மாதிரி தான் போகுது. காலேஜுக்கு வந்து ரொம்ப நீட்டாக மேக்கப்போட தான் போகிறாங்க. போகலாம், தப்பு இல்லை, அது வந்து நல்லது தான். ஒவ்வொரு பிள்ளைங்களும் அழகாக இருக்கணும் அப்படின்ற இது வந்து நியாயமானது தான். இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி, நம்ம அழகாக இருந்தால் தான் நம்மளுக்குள்ள அந்த கான்ஃபிடென்ட் அப்படின்றது வரும். நம்ம அழகு அப்படின்றது எதை சொல்கிறது, குண அழகு, நம்மளோட குணாதிசயங்கள் தான் அழகுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அது மாறி போச்சு. நம்மளோட எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ், எல்லாருமே எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் தானே பார்க்குறேன். இந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை, அதனால இந்த பிள்ளையை பிடிக்குதுன்னு யாரும் சொல்றது இல்லை. அந்த பிள்ளை நல்ல பிள்ளை, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, அப்புறம் தான் அந்த பிள்ளை நல்ல பிள்ளை, இல்லைங்களா?
அப்போ அந்த எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் அப்படின்றது முக்கியம். இப்போ நிறைய வந்து பார்த்திங்கன்னா நிறைய காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறது தப்பு இல்லைப்பா. அதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பியூர்லி ஆர்கானிக்காக நம்ம வாங்கிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரின் மேக்சின் படித்தேன். அந்த ஃபாரின் மேக்சினில் பெரிய பெரிய ஹாலிவுட் செலிபிரிட்டிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பப்பாயா இருக்குது பார்த்தீங்களாப்பா, அந்த பப்பாயா பேஸ்டு லிப்ஸ்டிக், பீட்ரூட் பேஸ்ட் லிப்ஸ்டிக், பொமிக்ரானேட் பேஸ்ட் லிப்ஸ்டிக், இந்த மாதிரி எல்லாமே பியூர்லி ஆர்கானிக், எல்லாமே ஃப்ரூட் பேஸ்டு போயிட்டாங்க. ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் டீ லிப்ஸ்டிக் இந்த மாதிரிலாம் போயிட்டாங்க. ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெறும் கெமிக்கல்ஸ் ஓரியன்டாக போகிறோம். நம்மளும் அந்த மாதிரி லிப்ஸ்டிக்ஸை பயன்படுத்தலாம். ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம சிம்பிளாக பவுடர் அப்படின்னா இப்போ நாங்கள் சொல்கிறது என்னென்னப்பா, நான் ஹோமியோ டாக்டர் அப்படின்ற பட்சத்தில் ஹோமியோபதியில் சில்க் அண்ட் ஸ்டே க்ரீம் அப்படின்னு ஒன்று இருக்குப்பா. அந்த க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்கின்னுக்கு வந்து நல்ல மாய்ஸ்சர் கொடுக்கும். தனியாக மாய்ஸ்சரைசர் போடணுன்ற அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் போடுவீங்க இல்லைங்களா, இந்த சன்ஸ்க்ரீன்லேயே ஹெர்பல் பேஸ்டு சன்ஸ்க்ரீன் நிறைய இருக்குது இல்லைங்களா. அந்த மாதிரி என்ன சன்ஸ்க்ரீன்னாலும் போட்டுக்கலாம். நீங்கள் பிஎஃப் வந்து எஸ்பிஎஃப் எப்படி இருக்குது அதை பார்த்து போட்டுக்கோங்க. இதுலேயும் ஃபோட்டோ ஸ்டேபிள் சன்ஸ்க்ரீன் அப்படின்றது இருக்குது. அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மேக்கப் கேர்ள்ஸு இல்லை பாய்ஸு கொஞ்சம் மேக்கப் பேஸ்டு போடணும் அப்படின்னா அந்த ஃபோட்டோ ஸ்டேபிள்லேயே வந்து பார்த்திங்கன்னா டிண்டட் சன்ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்குது. அது க்ரீம் வெள்ளையாக இருக்காது, அது வந்து கொஞ்சம் ஐவரி டிண்டடு, பீச் டிண்டட் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் ஆர்கானிக்காக போட்டுக்கலாம்ப்பா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறது அப்படின்றது இப்போ நாங்கள் சொல்கிறது அந்த சில்க் அண்ட் ஸ்டே க்ரீமு, அது வந்து மாய்ஸ்சரைசிங் இதோட தான் இருக்கும், மாய்ஸ்சரைசரோட தான் இருக்கும். அதை போட சொல்லுவோம். அதே மாதிரி மேலே சில்க் அண்ட் ஸ்டே பவுட்ரு போட்டுக்க சொல்லுவோம். அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன், இந்த மாதிரி சன்ஸ்க்ரீனு. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பவுட்ரு ஏதாவது போடுறது அப்படின்னா லூஸ் பவுட்ரு, சில்க் அண்ட் ஸ்டே பவுட்ரே இருக்குது, அதை போட சொல்லுவோம். லிப்ஸ்டிக்கு இந்த மாதிரி லிப்ஸ்டிக்கு. அதுக்கும் மேலே கேர்ள்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஐப்ரோ பண்ணிக்கிறாங்க, ஐப்ரோ போட்டுக்கிறாங்க. அது ஐப்ரோ பென்சில் ஹார்ம்லாம் இல்லை இல்லைங்களா. ஆமாம், ஐப்ரோ பென்சில். அந்த லிப்ஸ்டிக்கே கொஞ்சமாக எடுத்து நம்ம கண்ணு மேலே ஷேட் மாதிரி போட்டுக்கலாம். தனியாக நம்ம வந்து ஐ ஷேட் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. மை இவ்வளோ தான், உனக்கு கம்ப்ளீட் மேக்கப் லுக் அப்படின்றது கிடச்சிடும். அப்போ நீங்கள் எல்லாமே இந்த மாதிரி ஹெர்பல் பேஸ்டு போகிறீங்க அப்படின் போது நல்லதுப்பா. பார்த்தா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மேக்கப் போட்டிருக்கவங்களுக்கும் நமக்கும் பெருசாக வித்தியாசம் தெரியாது, சேமாக தான் இருக்கும். இப்போ நான் அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன், ஆனால் பெருசாக வந்து மேக்கப் போட்டிருக்க மாதிரி தானே தெரியுது. அந்த மாதிரி பிள்ளைங்க போட்டுக்கலாம். ரொம்ப ஹெவி மேக்கப் போடுறவங்க, அது ஹெவி மேக்கப் என்றைக்குமே போடுறது இல்லைல்லப்பா, ஏதாவது விசேஷத்துக்கு போகிறாங்க அப்படின்னா ஹெவி மேக்கப் போட்டுக்கலாம். அப்போ அந்த மாதிரி போட்டுக்கலாம். லிப்ஸ்டிக் மட்டும் டார்க்காக போட்டுட்டாப்பா ஹெவி மேக்கப் போட்ட மாதிரி தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாய்ஸ்சரைசர்லையும் க்ரீம் பேஸ்ட்டை விட இப்போ ஹோமியோபதி இந்த மாதிரி வந்து சில்க் அண்ட் ஸ்டே க்ரீம் கிடைக்கல அப்படின்னா நம்ம நேச்சுரலாக வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே மாய்ஸ்சரைசர் செஞ்சுக்கலாம்ப்பா. இந்த சில்க் அண்ட் ஸ்டே க்ரீம்லாம் வெளியே போகும்போது மட்டும் போட்டுக்கலாம். இப்போ வீட்லேயே மாய்ஸ்சரைசர்ன்றது ஒரு நாளைக்கு எத்தனை முறை போடுறாங்களோ அத்தனை முறை வந்து ஸ்கின் வந்து ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருக்கும். நம்ம முதல்ல சொன்னதையும் செஞ்சுட்டு கூட இது செய்யணும். அப்போ இந்த மாய்ஸ்சரைசர் அப்படின்னு சொல்லும்போதுப்பா நம்மளுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கிறது என்ன அப்படின்னா ஆலோவேரா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக பல 1000 வருடங்களாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். குமரி அப்படின்ற பேரே அதுக்கு. அதை நம்ம இன்டர்னலாக எடுக்கும்போது நம்ம யங்காகவே இருப்பாங்களா, எப்பயுமே 16 இருக்க முடியாது இல்லை தம்பி, 60 வயசு ஒரு 50 வயசு மாதிரி தெரியலாம் இல்லைங்களா. அப்போ குமரி எடுத்தால் நாங்கள் குமரியாகவே இருப்போமா அப்படின்னு யாரும் கேட்கக்கூடாது இல்லைங்களா. அப்போ அந்த மாதிரி அதை இன்டர்னலாகவும் எடுத்துக்கலாம் தம்பி. இன்டர்னலாக வந்து பார்த்திங்கன்னா ஆலோவேரா கொஞ்சம் மோர் போட்டு அந்த ஆலோவேரா ஜூஸு அதை எடுத்துக்கலாம். எக்ஸ்டர்னலாக நம்ம அந்த ஆலோவேரா ஜெல் ஆர்கானிக்காக வெளியிலே கிடைக்குது, இல்லை எங்கள் வீட்டிலே கத்தாழை இருக்குனாலும் அந்த ஆலோவேரா ஜெல் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். பெஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் ஒரு நாளைக்கு 7-8 முறை போடலாம். இப்போ ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தம்பி அதை ரிப்பீட்டடாக போடும்போது அவங்களுக்கு ரொம்ப கூலிங் ஆகிடும். ஆலோவேரா வந்து கூலண்ட் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கவங்க அந்த ஆலோவேரா ஜெல் வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணும்போதே பொம்பளை பிள்ளைங்களா இருந்தால் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கணும். ஆம்பளை பிள்ளைங்களா இருந்தால் மஞ்சத்தூள் போட முடியாது. அதை வந்து ஜஸ்ட் ஆசிட்டிஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம ஒரே ஒரு இது வந்து பூண்டு, இவ்வளோண்டு பூண்டு அதில் போட்டுடலாம். ஆம்பளை பிள்ளைங்க பெரும்பாலும் வந்து எங்களுக்கு கூலிங் ஆகுது அப்படின்னு சொல்கிறதே இல்லை இல்லைங்களா. அப்போ கேர்ள்ஸாக இருக்காங்க ரொம்ப கூலிங் ஆகுதுன்னா இவ்வளோ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த ஆலோவேரா ஜெல் ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 7-8 முறை 10 முறை கூட அவங்க போட்டுக்கலாம் அவங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா. ட்ரை ஆக 2 hours ஒன்ஸ் அவங்க போட்டுக்கலாம். இது ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சராக வைக்கும்பா. அதை விட பெஸ்ட் என்ன அப்படின்னாப்பா இந்த ஆலி விதைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஃப்ளாக்ஸீட். அந்த ஃப்ளாக்ஸீட் வந்து இருக்கிறதுலேயே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட். அதை வச்சு நம்ம ஒரு மாய்ஸ்சரைசர் ரெடி பண்ணிக்கலாம். ஆலி விதை ஒரு 50 கிராம் வாங்கிக்கலாம். ஒரு நல்ல அந்த பாட்டம் வந்து கனமான இருக்க கடாயை எடுத்துட்டு அதை வந்து லைட்டாக போடும்போதே பட்டுன்னு இந்த எள்ளுலாம் வெடிக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வெடிக்கும். நல்லா வெடிக்கும் போது நல்ல ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த தண்ணி பிளெயின் தண்ணி ஊற்றுறதுக்கு பதில் நம்ம முன்னாள் அரிசி ஊற வச்சிடணும், பச்சரிசி ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சு அந்த தண்ணியை ரைஸ் வாட்டரை ஊற்றலாம். அப்படி இல்லை பச்சரிசியை ஊற வச்சு நல்லா மிக்சியில் அரைச்சி அந்த பால் புழிஞ்சுக்கணும், அந்த பால் ஊற்றலாம். இல்லை தேங்காய் பால் ஊற்றலாம். 3 விதமாக நம்ம சொல்லலாம். அதை ஊற்றிட்டு அதை நல்லா வந்து கலந்துகிட்டே இருக்கும்போது ஜெல் அது விட ஆரம்பிக்கும். அப்போ அதை வடிகட்டி இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதை டெய்லி அப்ளை பண்ண ஸ்கின் நல்லா மாறும்ப்பா. ஆனால் எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும். நேச்சுரலாகவே ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னா அந்த க்ளோ வந்துரும்ப்பா.
பெருசாக வேறு எதுவும் நம்ம செய்யணும் அப்படின்ற அவசியமே இல்லை. இப்போ அதாவது வசதி இருக்கவங்க எல்லாமே செய்வாங்க. வயசு பிள்ளைங்க எல்லா க்ரீம்ஸும் வாங்குறாங்க. ஒரு மிடில் ஏஜ்லாம் கூட வந்து பாருங்கள், இப்போ 30+ ஆயிடுச்சுனாலே என் குழந்தை தான் எனக்கு வாழ்க்கை. குழந்தை பக்கத்துக்கே எனக்கு நேரம் நல்லா இருக்கு. எனக்கு ஸ்கின்னையும் மெயின்டைன் பண்ண முடியல, ஹேரையும் மெயின்டைன் பண்ண முடியல, இன்னுமே முடியல. அப்போ இந்த மாதிரி ஒரு வீக்லி ஒன்ஸ் அவங்க செஞ்சு வச்சுக்கினாங்க அப்படின்னா பெஸ்ட்டு. இன்னும் அதில் கொஞ்சம் வந்து ரொம்ப நாள் இருக்கணும் அப்படின்னா இந்த வைட்டமின் இ ஆயில் கேப்சூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களாப்பா, அப்படி இல்லை ஆல்மண்ட் ஆயில் இல்லை கிளிசரின் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிட்டா அது அந்த ஈரப்பதம் மாய்ஸ்சர் இன்னும் நல்லா கொடுக்கும். சிம்பிளான மாய்ஸ்சரைசர்ப்பா. இது எளிமையாக எல்லாருமே செய்யலாம். ரொம்ப காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கலாக இருக்கும். இது செஞ்சு வச்சு யூஸ் பண்ணலாம். மேம் தேங்க்யூ மேம். ரொம்ப ஹெல்த் அண்ட் ஸ்கின்னுக்காக ரொம்ப நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நானும் வந்து அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் மேம். தேங்க்யூ மேம். கண்டிப்பாப்பா. தேங்க்யூ.